தடை கற்களை படிக்கற்களாக மாற்றலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதை எப்படிதான் மாத்துறது? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, தடை கற்களை நீங்க படிக்கற்களாக மாத்துறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா தடையவே நீங்க வெற்றியா மாத்தலாமே அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட நேம் தி அப்டக்கிள் இஸ் த வே, ரிட்டன் பை ரயன் ஹாலிடே. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படின்னா, அது வந்து நீங்க பெருசா பாக்குறீங்களா, இல்ல அது ஒரு பூதமா பாக்குறீங்களா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அசால்ட்டா டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா அப்படின்றதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அதை பொறுத்துதான் அப்டக்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாம வந்து வெற்றியா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த புக்ல வந்து இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பிலாசபிஸ்லாம் இருக்குல்ல, கிரீக் பிலாசபி அந்த மாதிரிலாம், அதுல வந்து ஸ்டாயிக் பிலாசபி, ஸ்டாயிசிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க்கஸ் எர்லியஸ். அவர் தான் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த கடைசி வாரப்போ என்ன சொல்வாருன்னா, தடைய வந்து எப்படி வந்து வெற்றியா மாத்தலாம், எல்லாரும் வந்து தடையை வந்து மேற்கொள்ளணும், அதை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படிலாம் பாக்குறாங்க. ஆனா நமக்கு நிறைய அப்டக்கிள்ஸ் டே பை டே வந்துட்டே தான் இருக்கும். ஆனா அதை நம்ம வந்து எப்படி மாத்துறோம் அப்படின்றத பொறுத்துதான் அப்படின்றார். இதை மீன் பண்ணி தான் இந்த ரயன் ஹாலிடே தி அப்டக்கிள் இஸ் த வே அப்படின்ற புக் வந்து எழுதியிருக்காரு. இதை வந்து 3 பார்ட்ஸா பிரிச்சிருக்காரு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கனால நமக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், நல்லா போர் அடிக்காம போயிட்டே இருக்கும் புக்கு. நடுவுல இந்த ஸ்டாயிக் பிலாசபியோட கோட்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்து முடிச்சிருப்பாரு. ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த புக்கு 3 பார்ட்ஸா பிரிச்சிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஒன்று வந்து பெர்செப்ஷன், ஆக்ஷன், வில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெர்செப்ஷன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு, ஆக்ஷன் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்றதுதான், வில் அப்படின்னா நமக்கு மன வலிமை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் 3 பார்ட்ஸா பிரிச்சிருக்காரு. இவரோட புக்ஸை பார்த்தீங்கன்னா எப்பயுமே 3 செக்ஷன்ஸா பிரிச்சிருப்பாரு. ஸோ படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ஒவ்வொரு செக்ஷனா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பெர்செப்ஷன் பார்க்கலாங்க. பெர்செப்ஷன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை எப்படி பார்க்கறது. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா அதுல இருந்து ஓட பார்ப்போம், இல்லைன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருப்போம். ஆனா ஒருத்தர் கூட அதை ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய சமயத்துல நம்ம ரெடியாவே இருக்கிறது இல்லை. அப்போ இதை அவர் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்காரு. ராக்ஃபெல்லர் அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் நிறைய வந்தப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இந்த நான் வந்து ஆயில் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிசினஸா, இதுல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு பெரிய லாஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ராக்ஃபெல்லர் மட்டும்தான் அந்த கிரைசிஸை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அதுல வந்து 90% ஆஃப் ஷேர் வந்து இவருக்கு தான் கிடைக்கிற அளவுக்கு நிறைய ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துக்கிறாரு ராக்ஃபெல்லர். அதே மாதிரிதாங்க வாரன் பஃபெட், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எல்லாரும் பயப்படுறப்ப நீங்க பேராசைப்படுங்க, எல்லாரும் பேராசைப்படுறப்ப நீங்க கொஞ்சம் பயப்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, கெட்ட கம்பெனி, அதாவது ரொம்ப கஷ்டப்படுற கம்பெனின்னு சொல்றதை விட ரொம்ப பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாத கம்பெனி இருப்பாங்கல்ல, அவங்களாம் நிறைய லாஸை ஃபேஸ் பண்ணுவாங்களாம். நல்ல கம்பெனி நிறைய ப்ராஃபிட்டை ஃபேஸ் பண்ணுவாங்களாம். ஆனா ஒரு சிறந்த கம்பெனி மட்டும்தான் எப்படி அதை வாய்ப்பா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது வந்து நம்ம டிஃப்ரெண்டான ஆங்கிள் வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி அணுகிறது அப்படின்றதுதான் இருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு பிரச்சனையை பாக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேனா இல்ல அதை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான். இப்போ எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அன்னன்னைக்கெல்லாம் படிக்கிறது இல்லை, கடைசி நிமிஷத்துல ஏன் படிக்கலாம், லாஸ்டா பாத்துக்கலாம் அப்படின்னு விடுறதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் கூட காரணம் இல்லைங்க. அதை ஃபேஸ் பண்ண பயப்படுறோம். ஐயோ இத்தனை லெசன்ஸா உட்காந்து யார் படிக்கிறது அப்படின்லாம் நம்ம யோசிப்பலாம், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஆக்ஷன்ல வந்து இந்த அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட்ஸை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அங்க ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து நாசால இருந்து அனுப்பும்போது அவங்களுக்கு எல்லா குவாலிட்டி செக் பண்றதை விட அவங்க ஒரு ப்ராப்ளம் வந்தா பேனிக் ஆகுறாங்களா இல்ல தைரியமா இருக்காங்களா அப்படின்ற விஷயத்தை தாங்க அவங்க செக் பண்ணுவாங்களாம். ஸோ பேனிக் ஆகாம இருக்கணும்.
பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து பேனிக் ஆகாம இருந்தாலே அது சாதாரணமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்ஷன் அப்படின்றது. இன்னொன்னு, இந்த ஆக்ஷன் வந்து ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய இந்த கேம்ஸ்லாம் மேட்ச்லலாம் பாத்தீங்கன்னா அவங்க எப்படின்னா, நான் அந்த கோச் எல்லாம் இந்த இங்கிலாந்து யூகேல எல்லாம் கோச் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 3 months கழிச்சு ஒரு டோர்னமெண்ட் வரப்போகுதுன்னா அவங்க வெற்றியை பத்தி யோசிக்க மாட்டாங்களாம். அன்னன்னைக்கு அந்த மேட்சுக்குரிய ப்ராசஸ் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதான். நம்ம தமிழ்நாட்டுல கூட MS தோனி கூட அப்படிதான் இருப்பாரு, ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நமக்கு அதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில். ஒரு பிரச்சனை அப்படின்னு வரப்பதாங்க தெரியும் நம்ம வந்து மனசளவுல எந்த லெவல்ல இருக்கோம். சாதாரணமா நம்ம பேசிட்டு இருப்போம், ஆனா நமக்குன்னு ஒரு விஷயம், இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னா, இதெல்லாம் நீ இப்படி டீல் பண்ண மாட்டியா, நீ எல்லாம் என்ன டீல் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா அசால்ட்டா அவங்கள வந்து சொல்லிட்டு இருப்போம், ரொம்ப நக்கெல்லாம் அடிச்சுட்டு இருப்போம். ஆனா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ எப்படி நம்ம யோசிப்போம் இல்லையா, பயப்படுவோம். அப்போ என்ன சொல்றாரு ரைட்டர் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா 3வது மனுஷனுக்கு வர மாதிரி அந்த பிரச்சனையை வச்சு பாருங்க. அப்பதான் நீங்க வந்து ஒரு சொல்யூஷன் ஈஸியா கொடுப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து அட்வைஸ் பண்றது ஈஸி இல்லையா, அதனால 3வது பர்சனுக்கு வர்றது மாதிரி யோசிச்சீங்கன்னா உங்களோட பிரச்சனைக்கு உங்களுக்கே தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு. இங்க வில்லுக்கு வந்து மன வலிமைக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க ஃபேமிலியோட உட்காந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாங்க, உங்களோட ரிசர்ச் சென்டர் இப்ப தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அங்க போய் பார்த்துட்டு உடனே அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா என்னோட பசங்க என்னோட ஒய்ஃப் எல்லாம் கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்து இங்க காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, ஏன்னா இப்படி ஒரு நெருப்பு தீ பிடிச்சி எரியுறது இது வரைக்கும் எங்க வீட்டுல யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. பாருங்க இந்த கலர் கலரா வருது பாருங்க இந்த ஸ்மோக் எல்லாம், ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல லேப்ல, சோ கலர் கலரா வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் என்ஜாய் பண்ணுவாரு. என்ன இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு நீங்க ஃபீல் பண்ணலன்னா, ஏன் என்னால எனக்கு இவ்வளவு கண்டுபிடிச்ச எனக்கு திரும்ப கண்டுபிடிக்க தெரியாதா, எனக்கு ஏஜ் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லுவாரு. சோ இது வந்து வில்லுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆக்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கும். எமிலி, அதாவது அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் பைலட் இருப்பாங்க எமிலி, அவங்க வந்து விமன் பைலட். நான் தான் ஃபர்ஸ்ட் விமன் பைலட்டா வரணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு என்ன சொல்றாங்க, உன்னை பைலட்டாலாம் உட்கார வைக்க முடியாது, ஓட்டுறதுக்குலாம் அலோவ் பண்ண முடியாது, பட் வந்து நீ வந்து ஒரு 2nd or 3rd பைலட் மாதிரி உட்காந்துட்டு நேவிகேட் பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம், இப்படி போங்க அப்படி போங்க, ஒரு நேவிகேஷனுக்கு வேணா ஹெல்ப் பண்ணலாம். அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஒரு ஆட் எல்லாம் கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் விமன் நேவிகேட்டர் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எதுலையுமே நமக்கு ஆக்ஷன் எந்த அளவுக்கு எடுக்கிறோம், சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், ஆக்ஷன் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோன்றதுல அமைஞ்சிருக்கு, நம்ம மன வலிமை எப்படி இருக்குன்றதுலயும் அமைஞ்சிருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்செப்ஷன், ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி பாக்குறோன்றது, இதெல்லாம் வச்சுதான் அப்ஸ்டக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம சக்சஸா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இது வரைக்கும் படிச்ச புக்கெல்லாம் எப்படி தடைக்கல்ல படிக்கலாம் மாத்தணும் அப்படின்னு பார்த்திருக்கோம், ஆனா தடையவே வெற்றியா மாத்துறதுக்கு இவர் நல்ல ஐடியா சொல்லியிருக்காரு. நடுநடுல ஸ்டாயிக் பிலாசபி, இந்த ஸ்டாயிசிசம் இந்த புக்கு படிக்க எனக்கும் பிடிச்சிருக்கு. அடுத்து எனக்கும் ஆசைதான் மார்க்கஸ் எர்லியஸ் வந்து அவரோட மெடிடேஷன் அப்படின்ற புக்கை படிக்கணும்னு. ஸோ இதுவும் உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க, அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.